நான் என் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது මම මාගේ මාලිගාවේ සක්මන් කරගෙන සිටිද්දී நான் சௌக்கியமா தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லா வசதிகளோடும் எல்லா ஆரோக்கியத்தோடும் எல்லா சுகவாழ்வோடும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ඔව් සුවසේ ජීවත් වෙනවා කියන්නේ සියලු සෞභාග්‍යයෙන් සියලු සැප පහසුවෙන් සියල්ල ඇතුව ජීවත් වුණා කියන එකයි. தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நேபுகாத் நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் வீட்டிலே சௌக்கியமாக இருந்தேன். මාගේ නිවසේ සුවසේ සිටියෙමි. என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். මාගේ මාලිගාවේ සැපතේ සිටියේදී பாபிலோன் என்னும் இந்த மனுஷன் බාබිලෝනයේ රජතුමා சிறைப்பிடித்து கொண்டு போன தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எல்லாருக்கும் அவன் பேரை மாற்றி விட்டான். මේ දානියෙල් ඇතුළු සද්රක් මේසෙක් ආබේද් නේගෝ කියලා උන්ගේ නම ඔහු වෙනස් කරා. பெல் தெஷத்தார் என்று தானியேலுக்கு பெயர் மாற்றப்பட்டது. බෙල්සෙස්තාර් කියලා දානියෙල්ගේ නම වෙනස් කරනු ලැබුවා. அங்கே இந்த பெயரை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் அரண்மனையிலே. මේ නම කියලා තමයි මාලිගාවේදී උඩ කතා කරන්නේ. அது மட்டுமல்ல, ஒரு நாள் இந்த ராஜா கனவு கண்டானாம். ඒ විතරක් නෙමෙයි දවසක් මේ රජතුමා ස්වප්නයක් සීනයක් දුටුවා. இந்த சொப்பனத்தை கண்டவுடனே මේ ස්වප්නය දැක්කට පස්සේ என்ன சொப்பனம் சொன்னால், ஒரு பெரிய மரம் வளர்ந்தெடுக்கிறது. මොකද ඒ ස්වප්නේ විශාල ගහක් තිබෙනවා. உயரமும் உன்னதமான இடத்துக்கு அந்த மரம் வளர்ந்து விட்டதாமா. ඒ ගහ තාමත් උස්ව අතු හොඳට වේදිලා එක තිබුණලු. உயர்வாக அந்த மரம் வளர்ந்து விட்டது. හිතා හොඳට උස්ව ඒ ගහ ඇදලා තිබුණා. அநேக கிளைகள் உண்டானது. ඒකේ බොහෝ අතු තිබුණා. அநேக இலைகள் உண்டாயிற்று. බොහෝ කොළ පිරීලා තිබුණා. அடிமரம் நல்ல பெருத்ததாக இருந்தது. ඒ මුල හොඳට මහත් වෙලා තිබුණා. ஆணிவேர் தைரியமாய் இருந்தது. ඒ මුදුන් මුල හොඳට හිර වෙලා තිබුණා. கனவு கண்டவுடனே அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிற்றுதாம். මේ සීන දැක්කට පස්සේ උඩ බයක් ඇති වුණා. ஒன்றுக்கும் பயப்படாத அந்த மனுஷன் කිසි දෙයකට බය නොවෙච්ච මේ මනුස්සයා பூமி எங்கும் அரசாட்சியில் உள்ள சகல பாஷைக்காரரும் சகல மொழிக்காரரும் சகல சாதியாருக்கும் எழுதுகிறவனாய் இருந்தால் எப்படிப்பட்ட ராஜாவாயிருப்பான்? ඒ භූමියේ ඉන්නා වූ සියලු ජාතීන් සියලු භාෂාව කතා කරන අයට සියලු රටවල් වල සිටින අයට ලියන්න ඕනේ නම් ඔව් කොයිතරම් බලවත් රජ ஆனால் இந்த கனவை கண்டதும் அவனுக்கு திகில் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා ඔවුන්ට මේ සීනේ දැක්කට පස්සේ ඔව් තැතිගෙන්නටපත් වුණා உடனே කියලා. தன்னுடைய அரண்மனைக்கு ඒ විදිහ තමාගේ මාලිගාවට அங்கே இருக்கிற கல்தைய மனுஷர் எல்லாவரையும் கூட்டி, ඒ ඉන්නා වූ කල්දේ මනුස්සයන් එකතු කරලා குறி சொல்லுகிறவர்களை கூப்பிட்டு, පේන කියන්නවන එකතු කරලා சாஸ்திரிகளை கூப்பிட்டு, ශාස්ත්‍රවන්තයන් එකතු කරලා சொப்பனங்கள் விளக்குறவர்களை கூப்பிட்டு, ඒ ස්වප්න පැහැදිලි කරන අය வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர்களை கூப்பிட்டு, මෙන්න පේන කියන අය එකතු කරලා இந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்வீர்களாக என்று சொன்னார். මෙන්න මේ සිහිනේට අර්ථය පැහැදිලි කරන්න කියලා කිව්වා. ஆகவே எல்லாரும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஒருவராலும் இந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. හැම කෙනාම මේ ගැන හොයලා බලනවා නමුත් කිසි කෙනෙකුට මේ ගැන නියම පිළිතුරක් දෙන්න බැරි அவர் වුණා. சொன்னார்கள், தானியேலாகிய இந்த மனுஷனை கூப்பிடுங்கள். ඔවුන් කිව්වා දානියෙල් කියලා මිනිහෙක් ඉන්නවා. ඔවුන්ට අඬගසන්න. அவன் விசேஷித்த தேவி படைத்தவன், விசேஷித்த ஆவி உள்ள மனுஷன். ඔවුන් සුද දෙවියන් වාසකේ විශේෂිත ආත්මයක් තිබෙන அவனுக்கு මිනිහෙක්. வெளிப்பாடுகள் இருக்கிறது. ඔවුන් තුල එළිදරව් කිරීම තිබෙනවා. தரிசனங்களை மொழிபெயர்க்க அவனுக்கால் முடியும். දර්ශන පරිවර්තනය කරන්නට උට පුළුවන්. இப்படியான ஒரு விசேஷித்த வெளிச்சமுள்ள ஆவியுள்ள மனுஷன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு விசாரியுங்கள். මේ වගේ විශේෂිත සුද ආත්මයක් තියෙන මිනිහෙක් ඉන්නවා. ඔහුගෙන් විමසන්න කියලා කියද්දී ஆனால் இப்பொழுது தானியேல் சிறை கைதியாய்த்தான் இருக்கிறான் அரச மாளிகையில. දානියෙල් වහලෙක් වගේ ඉන්නවා මේ රජමාලිගාවේ. ஆனால் தன்னுடைய வசமாக அவனை திருப்புவதற்கு නමුත් තමන්ගේ පැත්තට ඔහු හරවා ගන්නට தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே දානියෙල් පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ சாஸ்திரிகள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகிய தானியேலை கூப்பிடுவீர்களாக. සියලු මේ ශාස්ත්‍රවන්තයන්ට නායකයන්ට අධිපතියා වන දානියෙල්ට අඬගසන්න. அத்தனை வருஷமும் அவனோடு இருந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? අවුරුදු ගණනාවක් ඔහු සමග සිටියාව මේ පේන කියන්නේ ශාස්ත්‍රවන්තයන් මොනවද இப்ப කළේ? ஒரு பொசிஷன் கொடுக்கிறான், දානියෙල්ට හොඳ තත්වයක් දෙනවා ஒரு මෙතන. அந்தஸ்து கொடுக்கிறான். ඔහුට තනතුරක් දෙනවා. அத்தனை சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், குறி சொல்லுகிறவர் இருக்கிறார்கள், உபதேசிக்கிறவர் இருக்கிறார்கள், கல்தையர் இருக்கிறார்கள், பாஷை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒருவரால முடியாததை தானியேலுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். පේන කියනන් ඉන්නවා, ශාස්ත්‍ර කියනා ඉන්නවා, මෙන්න මායාකාරයන් ඉන්නවා. මේ සියල්ලන්ට බැරිද දානියෙල්ට පුළුවන් කියලා උන් කියනවා. මායාකාරයන්ගේ ප්‍රධානියා වූ
බෙල්ටෙෂයර් ශුද්ධ දෙවිවරුන්ගේ ආත්මය නුඹට තිබෙන බවත් කිසි රහසක් විසඳීම නුඹට අමාරු නොවන බවත් දනිමි. එබැවින් මා දුටු ස්වප්නයේ දර්ශනයද එහි අර්ථයද මට කියන්න. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய கவனிங்கள், சாஸ்திரிகளின் அதிபதியாகிய அப்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவனுக்கு அதிகமான உயர்வான பதவியிலே இப்ப தானியேலை கூப்பிடுகிறான். මෙන්න මේ ඒ තනතුරෙන් උසස්ම කෙනාවන දානියෙල්ට උන් අඬගසනවා. அஸ்ட்ராலஜர் என்று சொல்லுவார்கள், சாஸ்திரிகள் என்று சொல்லுவார்கள், வெளிப்பாடுகளை வர்ணிக்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள். අපේන කියන්නන් මායාකාරයන් ශාස්ත්‍රවන්තයන් කියලා උන්ට කියනවා. அதாவது நடக்க போறதை சொல்லுவார்கள். සිදුවෙන්ට යන දේවල් කියන්න ආව අය. ஆகவே தானியேல் ஆகிய அதிபதியை கூப்பிடுங்கள். ඒ නිසා ප්‍රධානියා වන දානියෙල්ට අඬගසන්න. யாருக்கு நல்ல நல்ல பேர்? කාටද යහපත් නම? எபிரேய தேவனை வணங்குகிற தானியேலாகிய தானியேலுக்கே அந்த பெருமை. ඒ දෙවියන් වහන්සේ වදාන දානියෙල් තමයි ඒ ආඩම්බරය. எபிரேய தேவனுக்கே அந்த மகத்துவம். ඒ දෙවියන් වහන්සේට ඒ මහිමය. எபிரேய தேவனுக்கே அந்த மாட்சிமை. ඒ දෙවියන් වහන්සේට ඒ මහිමය. அப்படி கூப்பிட்டால் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய கனவை தானியேலுக்கு. ඒ මඩගාති දානියෙල්ට ඔහුගේ සීනය කියනවා. அப்பொழுது தானியேல் சொல்றான், ராஜாவே இது மனுஷரால் சொல்லப்படுகிறதல்ல, ඒ විට දානියෙල් කියනවා, රජතුමනි මේක මිනිස්සෙකුට කියන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. உனக்கு இந்த சொப்பனம் தூதனாலே கொண்டு வரப்பட்டது. ඔබට මේ ස්වප්නය දූතයා තුලින් ගෙනෙනු ලැබුවා. அவன் இது பரம ரகசியம், இது ரகசியம், தேவனுடைய ரகசியத்தை உனக்கு ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார். මේක ස්වර්ගික දෙවියන් වහන්සේගේ රහස ඔබට පෙන්눔 කරලා තිබෙනවා. ஆகவே இது தேவனுடைய ஆவியினால் அன்றி வேறொன்றாக செய்ய முடியாது. ඒ නිසා මේක දෙවියන් වහන්සේගේ ආත්මයෙන් හැරෙන්නට වෙන කිසි දෙයකින් විසඳන්නට බෑ. தேவனே உனக்கு வெளிச்சமா இருப்பார் என்று சொன்னான். දෙවියන් වහන්සේ ඔබට ආලෝකය දෙනවා කියලා කිව්වා. சில நேரத்துக்கு பின்னே அதாவது தானியேல் சொன்னான், ටික වේලාවකට පස්සේ දානියෙල් කිව්වා, மகாராஜாவே இது உம்முடைய கனவு, රජතුමනි මේ ඔබගේ සීනය பெரிய விருட்சம், විශාල ගහ. உம்முடைய அரசாட்சி பூமி எங்கும் எல்லையில் எல்லாம் பெரிதாயிருக்கிறது, ඔබගේ ආණ්ඩුව මුළු පොළොව පුරා වීදිලා තිබෙනවා. வான பரியந்தம் உம்முடைய அரசாட்சி எட்டி இருக்கிறது, ආස දක්වා ඔබගේ ආණ්ඩුව උසස් වෙලා நல்ல තිබෙනවා. கிளைகள் விட்டு ஸ்தாபித்திருக்கிறது, හොඳට අතුදාලා එක ව්‍යාප්ත වෙලා තිබෙනවා. இலைகள் அதிகமாயிருக்கிறது, කොළ අධිකව තිබෙනවා. ஆகாயத்து பறவைகள் ආසේ පක්ෂීන් தம்முடைய தங்குமிடத்துக்கு கூடுகள் கட்ட இந்த மரம் உதவியாயிருக்கிறது, තමාගේ නවතනක් ඇටියට කූඩු හදන්නට මේ ගා උපකාරී වෙලා තිබෙනවා. பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் கனி கொடுக்கிற மரமாயிருக்கிறது, ඒ කුරුල්ලන්ට පක්ෂීන්ටත් පළදරන ගහක් ඇටියට තිබෙනවා. காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் மரத்தின் கீழே நிழலிலே ஒதுங்குறதுக்கு இடமாயிருக்கிறது. වනසතුසා සිව්පාවා තමයි හෙවන ලබා ගන්න මේ ගා උපකාරී වෙනවා. அப்படியாக அந்த அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறான். එහෙම ඒ සීනේ අර්ථය පැහැදිලි இந்த කරනවා. ராஜ்யம் அவ்வளவு பலப்பட்டிருக்கிறது ராஜாவே, ඔබගේ ආණ්ඩුව ඒ තරම් බලවත්ව තිබෙනවා ஆனால் රජතුමනි. நீர் ஒன்று செய்ய வேண்டும். නමුත් ඔබ එක දෙයක් කරන්න ඕනේ. அதே தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ඒ දානියෙල් 4 වෙනි පරිච්ඡේදයේ அதாவது இலைகள், ඒකේ කොළ கிளைகள், අතු எங்களுக்கு அறியாமல் எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், අපි දන්නේ නැතුව අප තුළ තිබෙන පාප, நீ செய்த அக்கிரமங்கள், ඔබ කරන්නා වූ අපරාධ, நீ செய்த பாவங்கள், ඔබ කළා වූ පාප இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீர் அகற்றும். මේ සියල්ල ඔබගේ නිවත් කරන්න. இந்த சொப்பனம் உமக்குத்தான் உரியது ராஜா. මේ ස්වප්නය ඔබටයි අයිති இந்த රජතුමනි. பாவங்கள் ஆசைகள் அந்த பகுதியை ඒ කොටස කියවන්න. දානියේල් 4 වන පරිච්ඡේදයේ 27 වන පදය එබැවින් රජුරුවනි මාගේ දැනුමතුකමට ප්‍රසන්න වී ධර්මිෂ්ඨකම් කිරීමෙන් ඔබගේ පාපද දිලිඳුන්ට කරුණා කිරීමෙන් ඔබගේ අපරාධද පහ කළ මැනව. එසේ කිරීමෙන් සමහර විට ඔබගේ සමාදානය පවතින්න පුළුවනයි කීවේය. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையாக கவனியுங்கள் ராஜாவே, நீர் இதை அங்கீகரிக்க வேண்டும். முதல் நான் சொல்லுற வார்த்தைகளை நீங்கள் ஆமா என்று சொன்னால் மட்டும் நான் சொல்ல முடியும். රජතුමනි මම කියන්ට යන දේව පිළිගත්තොත් පමණයි ඉදිරියට මට කතා කරන්න පුළුවන්. ஆகவே என் வார்த்தைகளை நீர் அங்கீகரிப்பீராக. ඒ නිසා මාගේ වචනය ඔබ පිළිගන්නට ඕනේ. அது மட்டுமல்ல, ඒ
ඒ විතරක් නෙවෙයි உம்முடைய பாவங்கள் ஒரு பக்கம், ඔබගේ පාපයක පැත්තක உம்முடைய තිබෙනවා. அக்கிரமங்கள் ஒரு பக்கம். ඔබගේ අයුතුකමක පැත්තක තිබෙනවා. தானியேல் புஸ்தகத்தை வாசித்து நேபுகாத்நேச்சருடைய சரித்திரத்தை அதிலே அதிகமாக எழுதியிருக்கிறதை பார்த்தால் அவன் என்னென்ன செய்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். දානියෙල් පොතේ නෙබුකද්නේසර් රජතුමාගේ ඉතිහාසය ඔබ කියවලා බලද්දී ඔහු මොන මොන දේවල් කරාද කියලා ලියා තිබෙනවා. இவைகளை விட்டு விலக்குவீராக. මේවා වලින් ඔබ ඈත් වෙන්න. அது மட்டுமல்ல, ඒ විතරක් නෙවෙයි நீர் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ඔබ මේ දිලිඳුන්ට எளியவர்களுடைய நியாயத்தை நீர் விசாரிக்காமல் போனீர். දුප්පත් මිනිස්යන්ට යුක්තිය ඔබ ඉෂ්ට කරන්නේ නැතුව ගියා. உம்முடைய ராஜ்யம் எல்லையெங்கும் பறந்திருக்கட்டும். ඔබගේ රාජ්‍ය දේශයේ පොළව පුරා நீ ව්‍යාප්ත உமது වෙලා තිබෙනවා. அரண்மனையிலே சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாய். ඔබ මේ මාලිගාවේ සුවසේ සැපසේ ජීවත් වුණා. சிறுமைப்பட்டவருடைய செபத்திலே அவர்கள் கேட்டதுகளை நீ ஏதாவது செய்தாயா? ஏழை எளியவர்களுக்கு දිලිඳු පීඩිත වූ මිනිස්යන්ට ඔබ කුමක් හරි කරාද කියලා අහනවා. எளியவர்களுக்கு நீ உதவியாக இருந்தாயா? දිලිඳු දුප්පත් මිනිස්යන්ට ඔබ උදව් කරාද කියලා. அதைத்தான் ஆண்டவர் விளக்கி கொடுக்கிறார். ඒකයි දෙවියන් වහන්සේට පැහැදිලි நீ කරන්නේ. உனக்கு தந்திருக்கிறார் நல்ல கால நேரங்கள், வசதிகள், தேசத்திலே புகழ், கனம் எல்லாம் உனக்கு இருக்கிறது. ඔබට ඔබගේ දේශයේ වස්තුව, දේපල, කීර්තිය, ප්‍රශංසාව හැමදේම ඔබට තිබෙනවා. ஆனால் இவைகள் எல்லாம் விட்டு விடுவீரானால் உமக்கு சமாதானம் உண்டாகும். නමුත් මේ සියල්ල ඔබ හරිගස්ස ගන්නව නම් ඔබට සමාදානය ඇති වෙනවා. அதுக்கு பிறகு சொன்னான், ඊට පස්සේ කිව්වා மரத்தையும் கிளைகளையும் வெட்டி போடு, ගහසායක අතු කපා දමන්න. அடிமரம் இருக்கட்டும். ඒකේ මුල තිබෙන්නට ඕනේ. எல்லாவற்றையும் வெட்டி விடு. ඒ සියල්ල අතාරින්න. எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் வெட்டி விலக்கி விடு. සියලු පාප අපරාධ සියල්ල ඉවත් ஆனால் කරගන්න. அந்த அடிமரம் இருக்கட்டும். නමුත් ඒකේ මුල තිබෙන්නට ඕනේ. அது பின்னதாக உங்களுக்கு போதிக்கும் பொழுது சொல்லுகிறேன், ஏன் அடிமரம் இருக்கட்டும் என்று சொன்னது. ඇයි මේ මුල තිබෙන්න ඉතුරු කරලා තිබෙන්නේ? அப்படி இருக்கும் பொழுது එහෙම තියෙද්දි அவன் வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு சரியாக கண்டதென்று நினைக்கிறான். ඔව් මේ වචනේ අහලා ඒකේ නිවැරදි කියලා විශ්වාස කරනවා. தான் கண்ட சொப்பனம், தான் கண்ட கனவு சரி என்று நினைக்கிறான். තමා දුටුවා ස්වප්නයේ සීලය නිවැරදි කියලා හිතනවා. அதுதான் 12 மாதம். அதெல்லாம் ලියාගෙන මාස 12 கனவு கண்டு விளக்கம் கொடுத்து சரியாக 12 மாதம் ஆண்டவர் தவணை கொடுத்தார். සීනය දැකලා පැහැදිලි කිරීමෙන් පසුව මාස 12ක් උන්වහන්සේ අවස්ථාව දෙනවා. ராஜாவே, நீ திருந்திக் கொள்ளு. රජතුමනි ඔබ හැදෙන්නට ඕනේ. ராஜாவே, உன்னை சீர்படுத்திக் கொள்ளு. රජතුමනි ඔබ වරිගස්සා ගන්න. ராஜாவே, நீ விட்ட பிள்ளைகளை இனி விடாதபடி ஆண்டவரோடு நீ கேட்டுக்கொள். රජතුමනි ඔබ කළා වූ වැරදි නැවත නොකරන පිණිස පසුතැවෙන්න. இது சொல்லி அவன் ஏதோ அசத்தியா இருந்திருக்கலாம். මේක කිව්වට පස්සේ ඔහු සාමාන්‍ය විදිහට ජීවත් நான் වෙන්න. ராஜாவானே, என்னை விட வேறு யார் வரப்போகிறார்கள்? මම රජතුමා නේද වෙන කවුද මෙතෙන් එන්න යන්නේ? மாதம் 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 கடந்து போகிறது. දවසෙන් දවස සතියේ මාසයේ ගත වෙනවා. 12 மாதங்கள் ஆகிவிட்டது. හරියට මාස 12ක් ගත වුණා. 12 மாதங்களுக்கு பின்னதாக வாசியுங்கள். මාස 12කට පස්සේ කියවන්න. நாங்கள் பிழை விடும் பொழுது, அருமையானவர்களே, අපි වැරදි කරද්දි நாங்கள் ප්‍රේමවත් தவறு செய்யும் பொழுது, අපි වැරදි කරද්දි நவ குற்றங்கள் செய்யும் பொழுது, අපි වැරදි කරද්දි இப்படியான கீழ்ப்படியான தன்மைகள் அருவருப்புகள் செய்யும் பொழுது, අකීකරු දේවල් පිළිකුල් දේවල් අපි කරද්දි எங்களை திருத்தும்படியாக இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுறோம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். මේ වචනයයි අපි මේ අවස්ථාවේදී කියන්නේ අපි නිවැරදි කියලා අපි බලා ගන්නට நம்மை ඕනේ. நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். අපි අපිව අරිගස්සා ගන්නට ඕනේ. ஆகவே ராஜாவே, உமக்கு 12 காலங்கள் ஆண்டவர் தருகிறார். ඒ නිසා රජතුමනි මාස 12ක් ඔබට දෙනවා. அவன் கணக்கில்லை, அதை எடுத்தது யோசிக்கவும் இல்லை. ඔය ගැන කල්පනා කරෙත් නැහැ. ඔහු ගණන් ගත්තෙත් නැහැ. අසක් ගත වූ පසු ඔහු බබිලෝනයේ රජමාලිගාව උඩ සක්මන් කරමින් සිටියේය. 12 கனவு கண்டு அர்த்தமெல்லாம் சொல்லி 12 மாதங்கள் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தவணை கொடுக்கிறார். සීනේ දැකලා අර්ථය පැහැදිලි කරාට පස්සේ දෙවියන් වහන්සේ මාස 12ක කාලයක් උට දෙනවා. ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ අවස්ථාවක් ஒரு දෙනවා. சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ වාතාවරණය ඇති அந்த කරනවා. கனவின் மூலம் நீ உன்னை சீர்படுத்திக் கொள் என்று வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ඔහුගේ සීනෙන් හරිගස්ස ගන්නට කියලා එළිදරව් කිරීම ලබා දෙනවා. ஆனால் அவனோ அதை விட்டு விடவில்லை. නමුත් ඔහු ඒක අතහැරියේ නැහැ. தன்னுடைய சுயநலமும், තමාගේ මමත්වය, தன்னுடைய தன்னலமும், තමන්ගේ ආඩම්බරකම, தன்னுடைய அகந்தையும், තමාගේ අහංකාරකම, தன்னுடைய மேட்டிமையும், තමාගේ උඩඟුකම, தன்னுடைய மேன்மையும் තමන්ගේ උසස්කම அவனை விட்டு போகவில்லை. ඔහුගේ නිවත් උනේ නැහැ. அப்படியே இருந்தது. එහෙම තිබුණා. இவ்வளவு சொல்லி உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள் பாவங்கள் என்று சொன்னால்
ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கல அது பாவங்களே பட்டியலாக வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. අයිතිකම අපරාධ පාපය කියදී එකිනෙක කියන්න බෑ. මොකද පාපය නැස්තුව බයිබලේ ලියා තිබෙනවා. செய்த அக்கிரமங்கள் எல்லாம் பட்டியலில் இருக்கிறது. කලාව සියලු අපරාධ ලැස්තුව எல்லாம் விட்டு තිබෙනවා. நீ விலக வேண்டும் ராஜா. ඒ සියල්ලම ඈත් වෙන්න ඕන நீ රජතුමනි. ஏழை எளியவருடைய நியாயத்தை நீதியை நீ விசாரிக்கவில்லை. ඔබ දුප්පත් දිලිඳු මිනිස්යාව විමසුවේ නැහැ. ඔවුන්ගේ යුක්තිය ඉෂ්ට කරේ නැහැ. நீ ஜனங்களுக்கு நீதி செய்வாய். ඔබ සෙනඟට යුක්තිය ஏழை කරනවා. எளியவருக்கு நியாயம் செய்வாய். දිලිඳුන්ට සාධාරණ ඉෂ්ට அவருடைய කරයි. நியாயத்தை நீ விசாரிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசாரிப்பாய். ඔවුන්ගේ යුක්තිය ඔබ විමසයි කියලා ලියා තිබෙනවා. ஆம் ஆண்டவரே. ඔව් ස්වාමීනි. ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා இப்படியாக இன்னும் அவனுக்கு தன்னை திருத்துறதுக்கு நேரம் வரவில்லை. තමත් ඔහුට හදා ගන්නට හැකියාව ලැබුණේ නැහැ. அவன் அடிமரம் வெட்ட வேண்டாம் என்று கேட்கப்படுகிறது சத்தம். ඒ මුල කපන්න එපා කියලා අඬක් උට ඇසුණා. இப்படி ராஜா தன்னுடைய பெரிய அரண்மனையிலே රජතුමා තමාගේ මාලිගාවේ அரண்மனையை கட்டிட்டான். இன்னும் இடிச்சு இடிச்சு அழகான பெரிய அரண்மனை ஆயிட்டது. ඒක විශාල අලංකාර මාලිගාවක් වුණා. பயங்கர தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டு இருக்கும்போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் underline பண்ணுங்க. இது என் பராக்கிரமத்தினால். මේක මාගේ පරාක්‍රමකමෙන්. அவனுடைய அகந்தியான பேச்சுக்கள், ඔහුගේ උඩඟු වචන, ஆணவமான பேச்சுக்கள், ආඩම්බර ආංකාර වචන, மட்டுமையான பேச்சுக்கள், අනවශ්‍ය වචන, இப்படியான பெருமையான பேச்சுகள் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. මේ වගේ උඩඟු වචන උඩඟු ආයත ස්වාමින් වහන්සේ විරුද්ධයි කියලා ලියා තිබෙනවා. பெருமையான பேச்சுக்களை பேசுகிறவர்கள் උඩඟු වචන කතා කරන අය இப்படியாக அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் வல்லமையின் என் பராக்கிரமத்தினால் வல்லமை தன்னுடைய வல்லமை තමාගේ මහිමස්ත්‍රියෙන් கடவுளுடைய வல்லமை அல்ல. දෙවියන් වහන්සේගේ බලයෙන් නෙමෙයි. முதல் என்ன சொன்னான்? ஆரம்பத்தில் உன்னதமானவரை புகழ்ந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறவன் இப்பொழுது தன் வல்லமையின் பராக்கிரமம் என்று சொல்லுகிறான். අතරවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියනවා මා උත්තම දෙවියන් වහන්සේ කියලා කතා කරපු කෙනා දැන් කියනවා මාගේ මහිමස්ත්‍රියෙන් කියලා. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கு என் என்று மகிமையின் பிரதாபத்துக்கு எல்லா இடமும் நான் என்னுடைய பேர் பேசப்பட வேண்டும். என்னுடைய பெயர் புகழ் எல்லாம் வெளியே வர வேண்டும். என் மகிமையின் பிரதாபத்துக்கு මාගේ මහිමස්ත්‍රියේ ගෞරවය උදෙසා ராஜ்யத்துக்கு ராஜ்யத்துக்கு என் ராஜ்யம் இப்படிப்பட்டது. நேபுகாத்நேச்சர்னு சொன்னா மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் பயம். நேபுகாத்நேசர் රජතුමා කියලා කියද්දී අනිත් සියලුම රජවරු බය වෙනවා. சின்ன ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு பயம். අනිත් කුඩා රජවරු බය වෙනවා. ஏன் அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு பெரிதா இருந்தது. ඇයි ඔහුගේ රාජ්‍යය ඒ තරම් විශාලව තිබුණා? வாசிக்கலாம். ராஜ்யத்துக்கு என் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் என்றார். நான் கட்டினது මා විසින් ගොඩනැගූ මා බබිලෝනිය නොවේද කියලා කිව්වා. என் வல்லமை මාගේ බලයෙන් என் பிரதாபம் මාගේ පරාක්‍රමය நான் கட்டின මම ගොඩනැගුවා. நான் என்று பேசும் பொழுது මම මාගේ කියලා කතා කරන්නේ நம்மை படைத்த ஆண்டவருக்கு அங்கு ஒரு சிறு துளி இடமும் கிடைக்கவில்லை. ඒ මැව්වා වූ දෙවියන් වහන්සේට දෙන කුඩා ස්ථානයක්වත් ලැබුණේ නැහැ. அதனால்தான் முதலாவது செய்தி உங்களுக்கு நாங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ඒ නිසා පළවෙනි පණිවිඩය ඔබට අපි අඩුවෙන්ටත් දෙවියன் වහන්සේ වර්ධනය වෙන්නත් ඕනේ. என் வல்லமை මාගේ බලය அவனுடைய வல்லமையினாலே ஒன்றும் செய்ய முடியாது. උන් වහන්සේගේ බලයෙන් තොරව කිසිවක් කරන්න බෑ. இவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ඔහු මේම කතා කරගෙන ඉද්දී என்னுடையது நான் என்று சொல்லும் பொழுது මාගේ මම කියලා කියද්දී உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ස්වර්ගයේ සිට අඬක් ඇසුණා. மகாராஜா நேபுகாத்நேச்சரே நேபுகாத்நேசர் රජතුමනි வாசிக்கிறோம். 31ஆம் வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் உம்மை விட்டு நீங்கிட்டுதப்பா. රාජ්‍යරුමගෙන් පහ වුණා. இனி நீ அரசாட்சியில் இருக்க மாட்டாய். මින් පසු නුඹ ආණ්ඩු කරන්න நீ යන්නේ නැහැ. தெய்வத்தை மகிமைப்படுத்தவில்லை. ඔබ දෙවියන් වහන්සේව මහිමයට පත්
කරේ නැහැ. ஆண்டவருக்கு புகழுரை பாடவில்லை, දෙවියන් වහන්සේට ගෞරවයක් නැහැ ඔබගේ. கர்த்தருக்கு கனம் கொடுக்கவில்லை. ස්වාමීන් වහන්සේට ගෞරව කළේ නැහැ. என்னுடையது நான் என்று சொன்னாயே. මාගේ කියලා ඔබ நான் කිව්වා. நினைத்தால் ஒரு நிமிஷத்துல உன்னை அதம் பண்ணி போடுவேன் தானே. මම හිතුව සනේකින ඔබ නැති කරලා දාන්න ஆண்டவர் පුළුවන්. நினைத்தால் ஒரு நிமிஷத்துல நாங்கள் அதமாகி விடுவோம் அருமையானவர்களே. දෙවියන් වහන්සේ හිතුවත් එක මොහොතකින් අපි නැති වෙලා ඒ ප්‍රේමවත් වෙනවා. ஒன்றும் வேண்டாம், இந்த நேரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி எங்களுக்குள்ளே வைத்து விட்டார் என்று சொன்னால் அவ்வளவு பேர் நாங்கள் கீழே ஒரு நிமிஷத்திலே போய் விடுவோம். කල්පනා කරන්න මේ ස්ථානයේ භූමිකම්පාවක් ඇති වුණොත් විනාඩියකින් අපි හැම කෙනාම යනවා පොළොව යට. போட்டு காட்டினார்கள் எல்இடி ஸ்கிரீனிலே. நேபாளத்திலே மண் சரிவு, எத்தனை பேர் உயிர் சேதம், මේ නේපාල් රටේ මේ පාංශු කාදරය නිසා කී දෙනෙක් මැරිලා ගියාද කියලා ඔබ බැලුවා නේද? எவ்வளவு வெள்ளப்பெருக்கு, කොයිතරම් ජලගල්මද? எப்படி வெடிகுண்டு காயங்கள், කොහොමද මේ තුවාල? அப்படியாக போய் விடுவோம் அருமையானவர்களே. එහෙම අපි නැති වෙලා ඒ ප්‍රේමවත් වෙන්නේ. ஆகவே அது நீ மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு விட்டாய், ඒ නිසා ඔබ මනුස්සයන් වෙතින් පහ කරනු ලබනවා. இனி நீ காட்டுக்கு போவாய், මින් පස්සේ ඔබ වනයේට යන්න යනවා. மாடுகளோடு மாடை போல புல் மேய்வாய், ඔබ මුර්ගයන් සමග තනකොළ කන්ට යනවා. மிருகங்களை போல மினி 4 காலாலே நடப்பாய், ජීව පාවන් වගේ ඔබ පින්නෙන් තෙමිලා තනකොළ කන්ට යනවා. பனியிலே நீ நனைவாய், ඔබ පින්නෙන් තෙමෙන්ට යනවා. உன்னுடைய தலைமை கழுகியின் இறகை போல இருக்கும், ඔබගේ ඉස්සගේ රාජාලින්ගේ පියාට මෙන් உன்னுடைய වැටෙනවා. நகங்கள் பட்சிகளின் நகங்களைப் போல் இருக்கும். ඔබගේ නියපොත් පක්ෂින්ගේ නියපොත් වගේ තියෙන්ට යනවා. அரண்மனையிலே சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று 4ஆம் வசனத்திலே சொன்னவன், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொன்னான். හතරවෙනි පරිච්ඡේදය හතරවෙනි පදයේ කිව්වා මාලිගාවේ සුවසේ මම වාසය කරා කියලා. இப்ப இந்த வார்த்தைகள் பேசினோட இந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே நீ ராஜ்யத்தில் தள்ளப்பட்டு காட்டுக்கு போவாய். මේ උඩඟු වචන කතා කරද්දී ඔව් තල්ලු කරනු ලැබ වනයේට යන්න සිදු වුණා. ஆகவே நாங்கள் எதையும் மறைக்கலாம் அருமையானவர்களே. ඒ නිසා ඕනෑම දෙයක් අපිට සංගවන්න පුළුවන් ප්‍රේමය. அக்கிரமங்கள் அநேகமாக இருக்கிறது. අපගේ අපරාධ අධිකව තිබෙනවා. வேதம் சொல்வதனுடைய பாவக்கட்டுகள் கட்டுக்கட்டாக கட்டப்பட்டிருக்கிறதாமா. බයිබලයේ කියන අපගේ පාපේ බැඳුම් ඒවා ගොඩ ගැහිලා තිබෙනවා. எப்படி கட்டுக்கட்டாக இருக்கும்? කොහොමද ඒක ගොඩ ගැහිලා තිබෙන්නේ? ஒரு கட்டை ஒன்று கொண்டு வந்து அடுக்கி வச்சா அது ஒரு கட்டு. හරියට දර එකතු කරලා මිටියක් බැන්දොත් එක මිටියක් ඒක. கீரை கட்டு. ඒක නැත්නම් පලා இப்படி මිටිය. கட்டுக்கட்டாக பாவங்கள் கட்டப்பட்டிருக்கிறதாமா. මේ වගේ පාපය මිටි ලෙස බැඳිලා තිබෙනවා. 103ஆம் சங்கீதத்தில் சொல்றார், உன் அக்கிரமங்களை உன் பாவங்களை விலக்கி உன்னை குணமாக்குகிற கத்தர் நான் என்று சொல்லுகிற கத்தர். ගීතාවලිය 103 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා ඔබගේ පාප අපරාධ ඔබගේ නිවත් කරලා ඔබ සුව කරන දෙවියන් වහන්සේ මම உன் කියලා. பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றிவிட என்றுதான் அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது. தானியேல் சொல்லுகிறார். මේ පාපය අයිතුකම අතරින්ද කියලා තමයි දානියෙල් ඔහුට කියන්නේ. அந்த காட்டிலே அவன் இருக்கும் பொழுது, ඒ නිසා වනයේ ඔහු සිටිද්දී காட்டிலே இருக்கும் பொழுது වනයේ සිටිද්දී அந்த தீர்க்க தரிசனத்துல நீ காட்டுக்கு போய் 7 காலங்கள் செல்லும். ඒ අනාගත වචනවල කියනවා ඔබ වනයේට ගිහිලා කාලවල් 7ක් පසු කරන්න நீ යනවා. செய்தது பேசின காரியங்களுக்கு நீ காட்டிலே 7 காலங்கள் செலவழிக்க வேண்டும். ඔබ කරපු කතා කරපු දේ වෙනුවෙන් ඔබ වනයේ කාලවල් 7ක් ඔබ පසු කරන්න ඕනේ. அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. ඒ විට උට බයක් ඇති වුණා. உன்னதமான தேவனை தேடினான். මහත්ම දෙවියන් වහන්සේ සොයන්න